கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். போன வாரம் உயிரோட வச்சிருந்த அதே ஆண்டவர் இந்த வாரம் நம்மளை உயிரோட வைத்திருக்கிறார். ஆமெனா. போன வாரம் அவர்தான் தெய்வம் என்கிற விசுவாசத்தோடு வச்சிருந்த தேவன் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அவர்தான் தெய்வங்கிற விசுவாசத்தோடயே நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆமெனா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம ஜீவனோட இருக்கிறதும் அவரால், அவர்தான் தெய்வம் அப்படிங்கிற விசுவாசத்தோட இருக்கிறதும் அவரால். ஆமென். ஒரு கொடியில, அந்த படத்தை பாருங்க, ஒரு கொடியில செடியின் பயன்பாடு சுத்தமாவே இல்லைங்கிற ஏதாவது ஒரு இடம் இருக்கா? செடியுடைய யூசேஜ், செடியின் பயன்பாடு இந்த இடத்துல இல்லைங்க, அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு இடத்த யாராவது காட்ட முடியுமா? செடியின் பயன்பாடு, யூசேஜ் பேசுறேன் நான். இப்போ ஒரு செடியின் பயன்பாடு கொடிக்கு எவ்வளவு அவசியம். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவனுடைய பயன்பாடு அவ்வளவு அவசியம். ஆமென். உலகத்துல நாம காண்கிற விசுவாசங்கள், எத்தனையோ விசுவாசங்கள் நம்ம பார்க்கிறோமா உலகத்துல? கடவுள் இருக்கு, கடவுள் இல்லைங்கிறது ஒரு விசுவாசம். கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விசுவாசம். கர்த்தர் கடவுளுங்கிறது ஒரு விசுவாசம். இல்லைங்க, அதெல்லாம் கடவுள் சொல்றது இன்னொரு விசுவாசம். எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க அப்படிங்கிறது இன்னொரு விசுவாசம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விசுவாசங்கள் உலகத்துல பரவி கிடக்கு. ஆனா எல்லா விசுவாசங்களும் எங்கோ யாரோ ஒருவரால் தொடங்கி வைக்கப்பட்ட விசுவாசம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எங்கோ யாரோ ஒருத்தரால தான் விசுவாசம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய விசுவாசங்கள் எல்லாமே இவனா ஒருத்தன் முதல்ல சொல்லியிருப்பான், கடவுள் இல்லைன்ட்டு முதல்ல உலகத்துல சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதை 10 பேர் நம்பியிருப்பாங்க. அந்த விசுவாசம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க கடவுள் இருக்கிறாருன்ட்டு, ஆதாம் சொல்லியிருப்பான். அந்த விசுவாசம் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கு. கர்த்தர் தெய்வம்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் ஆதாம் காலத்திலே, அந்த விசுவாசம் வாழ்ந்துட்டே வருது. ஆனா கவனிச்சிங்க, உலகத்துல ஏகப்பட்ட விசுவாசங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, உயிரோட இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தொடங்கி வச்சிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல பூமி தட்டை அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சு. அப்ப பூமி தட்டைங்கிற விசுவாசத்தை யாரோ என்ன பண்ணியிருந்தாங்க, ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த விசுவாசம் ஒளிஞ்சே போச்சு. இந்த மாதிரி நிறைய விசுவாசங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்னமும் இருக்கு. நிறைய விசுவாசங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அழிஞ்சும் போச்சு. இந்த பூமியை முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல இப்படிலாம் இருக்கு. இப்ப பூமி உருண்டைங்கிற விசுவாசம் லைவ்ல இருக்கு. ஆமை. இந்த மாதிரி 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு விசுவாசத்தை ஆரம்பிச்சு வச்சா. என்ன விசுவாசம் அது? ஜீசஸனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டா சுகம கிடைக்குங்கிற விசுவாசத்தை அவ தான் ஆரம்பிச்சே வச்சா. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு நிறைய பேர் தொட ஆரம்பிச்சாங்க, பைபிள்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அவ தான் ஆரம்பிச்சு வச்சா. இன்னைக்கு அதை நம்ம பேசிட்டு உட்காந்து இருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் சொஸ்தமாவான் ஆரம்பிச்சு வச்சான். சொன்னாலே போதுமா? ஆரம்பிச்சு வச்சான். அதனால இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம், என்கிட்ட இருக்கிற விசுவாசம்
யாரோ ஒருவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆமென். அதே மாதிரி செடி கொடி சத்தியம் ஒரு நாள் ஆரம்பித்து வைக்கப்படும். ஆடு அவனாடு அவராடுங்கிற சத்தியம் ஒரு நாள் ஆரம்பித்து வைக்கப்படும். அதை ஆரம்பிச்சு வைக்கவும் ஒருத்தன் இருக்கிறான், வருவான், வெளியே வருவான். இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசத்துக்கு பின்னால ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்டம் இருக்கு. யெகோவா விட்னஸ் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாரு. பெண்டிகாஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாரு. மாதாத் கடவுள் ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாரு. பவுலடியார் கடவுள் கும்பிடலாம், புனிதமானவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு கிரியைகளையும் செயலையும் பார்க்கும்போது அதுக்கு பின்னால எங்கேயோ ஒருத்தர் இத தொடங்கி வச்சிருக்கிறாரு. சும்மா மத்த கடவுள்கள் சொல்றாங்க, ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாரு. ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு வச்சான், நான் பார்த்தேன், ஒளி வந்துச்சு, அந்த ஜோதி தெரிஞ்சுச்சு, ஆரம்பிச்சு வச்சான், அதை அப்படி பின்பற்றுறாங்க. ஆமென். அதனால நான் சொல்லுவேன், உலகத்துல விசுவாசங்களுக்கு பஞ்சமே இல்லை. எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளவு இருக்கு, கொட்டி கிடக்கு விசுவாசத்துக்கு. இப்படிப்பட்ட விசுவாசங்கள் நிறைஞ்ச உலகத்துல தேவன் நம்மளை பிரிச்சு அழைச்சி தனியா வச்சு ஓரம் அப்படியே ஒதுக்கியே கொண்டு போறாரு. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். இந்த மெயின் டாபிக் உள்ள போகல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் யார் எழுதுனது? அந்த கடிதத்தை பவுல் சொன்னாரா, நான் பிலிப்பியருக்கு எழுதுகிற இந்த நிருபத்தை ஒரு காலத்திலே பைபிளாக வைத்து படிங்கன்னு சொன்னாரா? இது பவுல் மனசுல இல்லாதது, யோசேப்பு மாதிரி நடக்குதா? இதான் பவுலை குறித்த தேவனுடைய ட்ரீம். பவுல் மனசுலே வராது. கொஞ்சம் லெட்டரை பார்த்து வைங்கடாடே, படிச்சு பார்த்து எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கிடிச்சு போங்கடாடே, இப்படிதான் சொல்லுவார். படிக்காம தூக்கி போட்டுறாங்கடா, இப்படிதான் சொல்லுவார். ஆனா அவருடைய ரைட்டிங் ரெக்கார்ட்ல இருக்குன்னு தான். பவுலை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம்னு நினைச்சாரு. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இதாண்டா எல்லா காலத்துக்கும் வரப்போதுறாது, எழுதுறா அப்படின்னாரு. நமக்கு அதான் சொல்றேன், நம்ம தேவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நடத்தி பேசுறேன் பாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நடத்தீங்களா? என்னைக்கு எழுதுன பவுல் இந்த பேசுறோம் பாருங்க. பவுல் தெரியுமா? இப்ப கூப்பிட்டு கேட்டா, இன்னும் நான் எழுத படிச்சுட்டு இருக்கீங்கடா அப்படின்னு பாரு பவுல். ஏன் வாசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் அதை வேதமாக்கிட்டீங்களா? அவருக்கு தெரியவே தெரியாது. பைபிளோட அட்டாச் பண்ணுவாங்க, எதுவுமே பவுல் தெரியாது. அவர் தெரிஞ்சது பழைய ஏற்பாடு, வேதம். அதுல இருந்து வெளிச்சங்களை பெற்று, அதை தாண்டின வெளிச்சங்களை பெற்று நம்ம சபையை ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுதான் அவருடைய தாட். பட் இதுதான் புதிய ஏற்பாடு சபைக்கு வேதம் அவர் தெரியாது. இந்த மாதிரி நமக்கே தெரியாம நம்மளை நடத்துறதுல கில்லாடி. நமக்கே தெரியாது. நம்ம எதிர்காலத்தை மனசு வச்சுட்டு நமக்கே தெரியாம நம்மளை அப்படியே நகர்த்திட்டே போவார். நகர்த்திட்டே போவார். யோசிப்பு ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ளோல பேசுறாரு. பவுல் ஒரு எக்ஸாம்பிள். இப்படிதான் நடத்துவார். ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக ரிஸ்க் எடுத்ததும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு தைரியம், ஒரு திருப்தி. கிறிஸ்துவை நான் சந்திக்கும் நாளில், அல்லது கிறிஸ்து என்னை வந்து சந்திக்கும் அந்த நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு என்ன வசனம்? ஜீவ வசனம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல
பிரகாசிக்கிற நீங்கள், நம்மளை என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளை சுடர்களை போல பிரகாசிக்கிற ஒளி. அதுதான் ஜீசஸ் சொல்லுவாரு, நீங்க உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள், அவர் சொல்லுவார். அதுதான். ஆனா இதை பவுல் இன்னும் கொஞ்சம் உடைச்சி உள்ள போய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொள்கிறீர்களா, பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? இது ஒரு சின்ன டாபிக். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டோமா, பிடித்து கொண்டு இருக்கிறோமா, பிடித்து கொண்டு இருந்தோமா? பிடித்து கொண்டோமா? நீங்க ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கல அப்படின்னா உலகத்துல சுடர்களை போல என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. அதனால அந்த உள்ள கொண்டு வராரு அதை. நீங்க உலகத்துக்கு ஒளி, ஆனா ஒளியான வசனத்தை பிடிச்சிருந்தாதான் உலகத்துக்கு நீங்க ஒளி. நீங்க உலகத்துக்கு ஒளின்னு ஜீசஸ் சொன்னாரு. எப்படி ஒளியா இருக்க முடியுங்கிறத பவுல் விளக்குறாரு. ஜீவ வசனம் அப்படிங்கிறத நான் ஒன் வேர்டுல சொல்லணும்னா சத்தியம். அதான் சத்தியம். இப்ப பாருங்க, சத்தியத்தை நாம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? பிடிச்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் அந்த சபையில சத்தியம் இருக்கு, கெட்டியா பிடிச்சுக்குங்க. சத்தியத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சுக்கணும் தான். ஆனா எப்படி பிடிச்சுக்கணும்? கெட்டியா பிடிக்கணும். ஏன் கெட்டியா பிடிக்கணும்? சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டா பார்த்தாதா? என்னத்துக்கு கெட்டியா பிடிக்கணும்னு கேட்கிறேன். சத்தியத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். என்னன்னா சத்தியம் திருடப்படும், சத்தியம் உங்களை விட்டு நீக்கப்படும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்ககிட்ட இருக்கிற ட்ரூத்து அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? சத்தியம் இருக்கக்கூடாது. அசத்தியம் கொட்டி கிடக்கலாம். உண்மை இருக்கக்கூடாது, சத்தியம் இருக்கக்கூடாது. பாருங்க, அதனாலதான் சத்தியத்தை என்ன செய்யணுமா? கெட்டியா பிடிச்சுக்கணுமா. விடமாட்டேன். அதான் கெட்டிங்கிறது என்னது? நான் விடமாட்டேன், தரமாட்டேன். பிள்ளையை கெட்டியா பிடிச்சுக்குவாங்கல்ல. எதிரி நோண்டும் போது பிள்ளை எப்படி பிடிச்சுக்கிறாங்க? பிள்ளையத்தா அவனை கொலை செய்ய போறேன்னு சொன்னா எப்படி பிடிப்பாங்க? தாய் என்னைய வேணா கொள்ளு, நான் விட மாட்டேன், கெட்டியா பிடிக்கிறாங்களா? அதான் சத்தியத்தை நீங்க கெட்டியா பிடிக்கணும். அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும்? உலகத்துல சுடர்களை போல நீங்க பிரகாசிக்க முடியும். கரெக்டு. இப்ப நான் சத்தியத்தை கெட்டியா பிடிக்கணும். என்ன செய்யணும்? இத்தனை வருஷமா கேட்கறவங்க செய்தி, சத்தியத்தை நான் கெட்டியா பிடிக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு தெரியல, அதான் கேட்கிறேன். என்ன செய்யணும்? சத்தியத்தை முறைச்சு முறைச்சு பார்க்கணுமா? கெட்டியா பிடிக்கணும்ப்பா. என்ன செய்யணும்? சத்தியத்தை நானு கெட்டியா பிடிக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியே இல்லை. என்ன வழி தெரியுமா? சத்தியம் என்னைய கெட்டியா பிடிச்சுக்கணும். நான் யோவான் 15:5 வச்சு பேசுறேன். அதுல இல்லாதவங்க வேற மாதிரி பேசுவாங்க. பிரதர் டெய்லி வேதத்தை சாப்பிடணும் பிரதர், அப்படி அள்ளி சாப்பிடணும், 5 மணிக்கு எஞ்சி வேதத்தை கரைச்சிடணும் பேசுவாங்க. அதெல்லாம் யோவான் 15:5 ஆகாத காரியம், முரணான காரியம். அப்படி பேசக்கூடாது. சத்தியத்தை நான் கெட்டியா பிடிச்சுக்கணும்னா சத்தியம் என்னைய கெட்டியா பிடிக்கணும். சத்தியம் என்னைய கெட்டியா பிடிக்க தவறும் பட்சத்தில் நான் சத்தியத்தை கெட்டியா பிடிக்க முடியாது. பட்டுட்டு சொல்றேன் நான்.
ஆமேனா? அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா பிரசங்க வரும்போது மாத்தி பேசுறது நம்முடைய பிளட். நம்முடைய பிளட் எதுவும் தெரியுமா? வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரி வாழ்வோம். ஆனா செய்தி வரும்போது வேற ஒரு செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மாதிரி நம்ம பேசுவோம். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் வேலை செய்யற ஒரு கூலி தொழிலாளி 6 மணி ஆனா சாராய கடைக்கு போறாரா? சம்பளம் வாங்க எங்க போறாரு? பணம் கையில் கிடைச்சா எங்க போறாரு? போறாரு. சரி, ஏன் அப்படி போறாரு? ஏன் அப்படி போறாரு? பரிச்சயமானவங்க இருப்பீங்களே, ஏன் போறாரு அப்படி? 6 மணி ஆனா டான்னு போய் நிக்கிறாரு. ஏன் ஏன் இந்த மனுஷன் குடிய கெட்டியா புடிச்சுக்கிட்டான். விடமாட்டேன், விடவே மாட்டேன். வீட்டுல பணம்னாலும் கூட அம்மா அப்பாவா அரட்டி விருட்டி மிரட்டி வாங்கிட்டு ஓடிடுறான். ஏன்? கெட்டியா புடிச்சுக்கிட்டான் குடிய. சரியா? இந்த மாதிரி கெட்டியா குடிய பிடிச்சுக்கிட்டான்ல, எப்படி உனக்கு சாத்தியமானது? தான் கேள்வி. எப்படி உனக்கு சாத்தியமாச்சு? விடவே மாட்டேங்கிறான்ப்பா அவன். 6 மணிக்கெல்லாம் பாட்டி டான் வரும் பாரு, சொன்ன மருந்து நிக்க வண்டி. விடவே மாட்டேங்கிறான் பாரு, கெட்டியா பிடிச்சிட்டான் அவன். அப்படின்னா இது அவனுக்கு எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாச்சு? குடி இவனை கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. சும்மா இல்ல, புடியும் பிடிச்சிருக்கான். அதான் இவன் பிடிச்சுக்கிட்டான் போய். இவன் கெட்டியா பிடிக்கிறதுனால குடி இவனை கெட்டியா பிடிக்காது, குடி இவனை பிடிச்சிரும். அதான் இவன் போய் அவன் அதை பிடிச்சுக்கிறான். ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கணும். சீடுனாலதான் சோல் இந்த பாடுபடுது. இப்ப இதான யதார்த்தம். அப்ப இங்க வந்தா மட்டும் ஏன் மாத்துறீங்க? இங்கதான் என்னுடைய கேள்வி. செய்தி வந்தா ஏன் மாத்துறீங்க? இதான லா. அப்ப சத்தியத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிறோம், விடவே மாட்டேங்க. எவன் கேட்டாலும் இந்த சத்தியத்தை விட்டு வர மாட்டேங்க. ஐயோ சத்தியம் தாங்க இருப்பேன். சத்தியம் இப்படி பேசுறான்னா என்ன நடந்திருக்கு? சத்தியம் இவனை முதல்ல பிடிச்சிக்கிச்சுன்னு அர்த்தம். பிடிச்சிருச்சு. விடுறா விடுறா பிடிச்சிச்சுடா அப்படின்னு அர்த்தம். அதாவது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு பவுல் சொல்றாரா? அப்ப என்னன்னா விசுவாசத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு பவுல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த போராட்டத்தின் நடுவுல, ஓட்டத்தின் மத்தியில விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இவ்வளவு அர்த்தம். விசுவாசத்தை பவுல் கட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. எப்படி சாத்தியமாச்சு அவருக்கு? விசுவாசம் இவரை கெட்டியா பிடிச்சிருச்சு. இல்லாட்டினா இது சாத்தியமே இல்லை. ஆமேனா? புரியாட்டினாலும் ஆமேன்னு சொல்லுங்க. போக தெரியும். நல்லாவே நல்லா தியானம் பண்ணுங்க, நல்லா புரியும். அப்ப விசுவாசம் என்னைய கெட்டியா பிடிக்காம விசுவாசத்தை நான் கெட்டியா பிடிக்க முடியாது. சத்தியம் என்னைய லாக் போடாம சத்தியத்தை நான் லாக் போட முடியாது. கரெக்டா? இப்ப சத்தியம் என்னைய கெட்டியா பிடிக்கிறதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏங்க நான் சத்தியத்தை கெட்டியா பிடிக்கணுங்க, அதுக்கு என்னங்க வழி? அதுக்கு என்ன வழி? சத்தியம் என்னைய கெட்டியா பிடிச்சா உண்டு சொல்லியாச்சா? சரி, சத்தியம் உன்னைய கெட்டியா பிடிக்கணும், என்னையா வழி? என்ன வழி? என்ன தெரியுமா? சத்திய பரர், சத்திய தேவன் நம்மளை கெட்டியா பிடிக்கணும். என்னாச்சா? சத்திய தேவன் என்னைய கெட்டியா சிறு பிள்ளைல இருந்து பிடின்னு பிடிச்சதுனாலதான் சத்தியம் என்னைய பிடிச்சிச்சு. சத்தியம் என்னைய பிடிச்சதுனாலதான் இப்ப சத்தியத்தை நான் கெட்டியா பிடிச்சி அதை பேசிட்டு உட்காந்து கிடக்குறேன். ஆமேன். சரி, கடைசியான கேள்வி. அப்ப நான் சத்தியத்தை
கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய பங்கு இதுல என்ன இருக்கு? என்னால, நான் அப்படின்னு இந்த விஷயத்துல சொல்றதுக்கு என்னுடைய பேர் அங்க எங்க எழுதலாம்னு சொல்லுங்க. எந்த இடத்துல? அதுல உன்னுடைய ரோல் இருக்குப்பா, உன்னுடைய பார்ட் இங்க இருக்குப்பா. இங்க உன் பேர் போடு, ஏதாவது ஒரு இடத்த காமிங்க. இருக்கா? இருக்கா? அதான் சொல்றேன். யோவான் 15 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேசுவீங்க. என்னுடைய பங்குன்னு எதுவுமே இங்க இல்ல. சத்தியம் என்னைய பிடிச்சிக்கிச்சு, அதனால நான் சத்தியத்தை கட்டியா பிடிச்சுக்கிட்டேன். சத்தியம் உன்னைய பிடிக்கிறதுக்கு என்ன பண்ண? அவர் என்னை கட்டியா பிடிச்சுக்கிட்டார். அதனால சத்தியம் கட்டியா பிடிச்சிக்கிச்சு. ஆமேனா? அங்க வந்து நின்ட்டோமா? கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏனெனில் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கரெக்டா? ஏனெனில் தேவனே, தேவனேன்னு அழுத்தணுமா? முக்கியமான இடம் அது. தேவனே, மத்தவங்க இல்ல, நீங்க இல்ல, அவங்க இல்ல, தேவனே. என்ன செய்வாரா? அப்புறம் விருப்பத்தையும் உங்களில் என்ன அர்த்தம்? மனசுல, மனசுல அப்படி ஒரு விருப்பம் அப்படியே ஊறுதுங்க. மனசுல அப்படி தோணுது சபை வைக்கணும்ட்டு. விருப்பத்தையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியாது, விருப்பம் தோணுதுன்னு தெரியும், இது யார் வச்சா நமக்கு தெரியாது. ஆமீன். சரி, அதை வச்சுக்கிட்டு சின்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சு கிளம்புவோம். நாம மட்டும் ஆசைப்பட்டா பத்தாதுங்க. எழுப்புதல் நடக்கணும், அந்த ஆத்மா வரணும், அந்த இடத்த வாங்கணும், இந்த வீட்டை இப்படி கட்டணும், நமக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், நமக்கு இந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கணும், நமக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கணும். இது எல்லாமே நாம மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது. நம்மகிட்ட ஒரு ஆசை இருக்கு, ஆனா நாம மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது. நமக்கு மட்டும் அப்படி ஒரு ஆசை இருந்தா பத்தாது, பத்தாது, போதாது. பிரசங்க 9ஆம் அதிகாரம். பத்தாது, போதாது. அவரும் ஆசைப்படணும், அவருக்கும் அந்த ஆசை இருக்கணும். அப்பனாத்தான் நம்ம ஆசை நடக்கும். நம்புறீங்களா அத? அப்ப இங்க வருங்க, நம்ம ஆசை நிஜமாகணும் அப்படின்னா நாம மட்டும் ஆசைப்பட்டா பத்தாதுன்னு சொல்ல வரேன். நாம ஆசைப்படுற ஆசை அவருக்கும் ஆசை இருக்கணும். ஆண்டவரே, வீடு கட்ட ஆசைப்படுறேன், வீடு கட்ட எனக்கு ஆசைதான் அப்படின்னு நம்ம தலையாட்டணும். அப்பதான் அது நடக்கும். அவருக்கும் ஆசை இருக்கணும். நமக்கு மட்டும் ஆசை இருந்தா என்ன செய்யாது? நம்ம ஆசை நடக்காது. நாம ஆசைப்படுறத அவரும் ஆசைப்படணும். அப்பதான் காரியம், ஆசை நடக்கும். நம்பர் 1 புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இனிமே எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆசைப்படுற ஆண்டவரே, நீ ஆசைப்பட்டாதான் நடக்கும், இப்படி சொல்ல தெரியணும். நான் ஆசைப்பட்ட ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட ஆண்டவரே, ஐயோ செஞ்சுத்தாங்க, ரோட்ல வந்து அழக்கூடாது. இதை புரிஞ்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க ஆசைப்படணும், நீங்க ஆசைப்பட்டாதான் நடக்கும், அப்படி புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த மாதிரியே அவர் மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது. அவருக்கு மட்டும் ஒரு ஆசை இருந்தா பத்தாது. நாமளும் ஆசைப்படணும், நமக்கும் ஆசை இருக்கணும். அப்பதான் அவர் ஆசைப்படுறது நடக்கும். புரியல? உதாரணத்துக்கு
இவன் ஊழியக்காரனா இருக்கணும், சபைக்கு பாஸ்டரா இருக்கணும் அப்படி ஆசைப்படுறேன் அப்படி ஒரு ஆசைப்பட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அப்படின்னு அவர் மட்டும் ஆசைப்பட்டா நடக்காதுங்கிற. யாரும் ஆசைப்படணும். எந்த மனிதனை குறித்து இவர் நினைக்கிறாரோ ஆசைப்படுறாரோ அந்த மனிதனுக்கும் அதே ஆசை இருக்கணும். அப்பதான் இவர் என்ன ஆசைப்படுறாரோ அந்த மனுஷன் பாஸ்டர் ஆவான். அவர் கடவுள் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நம்மளை பைபாஸ் பண்ணி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் என்னை குறித்து ஒரு ஆசைப்பட்டாருன்னா எனக்கு என்னத்தை கொண்டு வரணும்? அவரு அந்த ஆசை எனக்கு அவர் தரணும். எழுப்புதலை குறித்து அவருக்கு ஒரு பாரம் இருக்கு அப்படின்னா அவருக்கு மட்டும் இருந்தா பத்தாது. இவனை ஒரு எழுப்புல கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா அந்த பாரம் இவனுக்கு வரணும். அப்பதான் அவர் பாரம் நிஜமாகும். அவர் ஆசை எனக்கான அவருடைய ஆசை நடக்கும். முதல்ல என்ன சொன்னேன்? நாம மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது, அவரும் ஆசைப்படணும். அப்பதான் நம்ம ஆசை நடக்கும். ரெண்டாவது என்ன சொல்றேன்? அவர் மட்டும் ஆசைப்பட்டா பத்தாது, யார் ஆசைப்படணும்? நாமளும் ஆசைப்படணும். அப்பனா தான் நம்மளை கொண்டு தேவைன்னு நினைக்கிறாரோ அது நடக்கும். இதுதான் நீங்க வாய்ச்ச பிலிப்பியர் 2:13. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்மளில் உண்டாக்குகிறார். என்ன விருப்பம் அது? நான் எப்படி இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையை உள்ளுக்குள்ள அப்படியே ஃபார்ம் பண்றார், நமக்குள்ள உண்டாக்குறார். நமக்குள்ள அந்த ஆசை வந்தோன்னையும் நிஜமாக்குறதுக்கான வழியில செய்கை உண்டாக்குறார். புரியுதுங்களா? அப்ப மனிதனும் தேவனும் இணைஞ்சு முதல் ஏரியால ஓடணும், ரெண்டாவது ஏரியால தேவனும் மனிதனும் இணைஞ்சு ஓடுறாங்க. இதான் சொல்லுவாங்க ஊழியக்காரங்க, ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாரு பிரதர். இதான் அது. ஆண்டவருடைய எண்ணத்தை கொடுத்தாரு. இதான் அது. இவனை கொண்டு நான் உன்னை செய்ய நினைக்கிறேன், அதை அவனுக்குள்ள உண்டாக்கணும். அது அவனுக்குள்ள உண்டாகாம இது நடக்காது. அதை உண்டாக்குறது தான் பேசுவார். நம்மகிட்ட பேசுவார், அதைத்தான் பேசுவார். பேசி அவருக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை நமக்குள்ள அப்படியே பூக்க வைப்பாரு. எனக்கு ஆசையா இருக்காண்டவரே, டேய் தெரியுண்டா, எனக்கு ஆசை இருக்கனால உனக்கு ஆசை கொண்டு வந்தேன் தெரியுண்டா. நாம ஆசைப்படுறத அவரை ஆசைப்பட வைக்க நம்மளால முடியாது. புரிஞ்சுக்குங்க. நாம என்ன ஆசைப்படுறோமோ, ஆண்டவரே நான் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, நீங்க ஆசைப்பட்டாதான் நடக்குமாமே, கொஞ்சம் ஆசைப்படுங்களேன், நான் வீடு கட்டணும், 1 ஏக்கர் இடம் வேணும், எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே. நீங்க ஆசைப்பட நடக்காதாமே, அப்படி கொஞ்சம் ஆசைப்படுங்க. வாய்ப்பே இல்லை. நீங்க ஆசைப்பட்டதை அவரை ஆசைப்பட வைக்க வாய்ப்பே இல்லை. நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவர் ஆசைப்படுறத நம்மளை ஆசைப்பட வைக்க அவரால் முடியும். பிலிப்பியர் 2:13. புரிஞ்சுங்க, 2வது சத்தியம் இது. நம்ம ஆசைப்படுறத கடவுளை ஆசைப்பட வைக்க நம்மளால முடியாது. கொஞ்சம் ஆசைப்படுங்களேன், கொஞ்சம் ஆசைப்படுங்க. சீனை போட்டு கதையை போட்டு ஒண்ணுமே பப்பு வேகாத அவர்கிட்ட ஆசைப்பட மாட்டார், ஆசைப்பட வைக்க முடியாது. ஆனா என்னை குறித்து அவருக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த ஆசையை பட வைக்க என்னால் அவரால் முடியும், ஆசைப்பட வச்சிருவாரு. ஏங்க நம்மளால முடியாதுன்னா, நம்ம கடவுள் கிடையாது, மனுஷங்க. நம்மளால அவரை டச் பண்ண முடியாது. அப்படி இதை காட்டி அதை காட்டி சீனை போட்டு ஒண்ணுமே ஆசைப்பட வைக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் ஒரு நல்ல மாளிகையில இருந்த நல்லா இருக்கும், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆசை வரதான் பார்ப்போம். போய் பாருங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. அவர் கடவுள். நாம ஆசைப்படுறத அவரை ஆசைப்பட வைக்க முடியாது. ஆனா நாம ஆசைப்படுறத அவர் ஆசைப்பட்டாதான் ஆசை நிறைவேறும். எப்படி சிக்கல் இருக்கு பாருங்க, இது ஒரு சிக்கல். அவரை ஆசைப்பட வைக்க நம்மளால முடியாது. ஆனா அவர் ஆசைப்பட வைக்கிறத அவர் ஆசைப்படுறத நம்மளை ஆசைப்பட வைக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் கடவுள், நாம மனுஷன். அவர் குயவன், நாம மண்ணு. கரெக்டா இல்லையா? ஒத்துக்கிறோமா? பிலிப்பியர் 2:13, பிலிப்பியர் 2:14 இன்னைக்கு பேசின வார்த்தை ரெண்டுமே வேற மாதிரி ஆங்கிள்.
அதனால ஆண்ட கடவுளை, தேவனை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைக்கு அவர் இழுக்க முடியாது. அவர் ஆசைக்கு நம்மளை இழுத்துருவார். மோசே ஆசை என்ன? வனந்தரத்துல ஆடு மேய்க்க விட்டுருங்க ப்ளீஸ். இது மோசே ஆசை. தேவன் ஆசை என்ன? மோசே, நீ தலைவன்டா, நீ எத்தனை லட்சம் பேரை நீ நடத்த வேண்டிய லீடர்ரா, நீ முட்டா. இது அவர் ஆசை. இப்ப மோசே ஆசைக்கு தேவன் போனாரா? தேவன் ஆசைக்கு மோசே வந்தாரா? வந்தாரா? அதான் வச்சிருவாரு கரெக்டா. போமாட்டேன் போமாட்டேன் அடம் பிடிச்ச மோசே கடைசி என்ன பண்ணாரு? ஊழியத்துக்கு போக மாட்டேன்ட்டாரு. ஊழியத்துக்கு போமாட்டேன்னு சொன்ன அதே மோசே கடைசியா ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்துல இருப்ப ஆண்டவரேங்கிறாரு. இதுதான் இப்படி இருக்கிற மோசேவை அப்படி ஆக்கி காட்டுவாரு. தலைகீழ ஆக்கிடுவார் அவரு. ஆமேனா?